ராணிப்பட்ட லோ பட்ஜெட் பாருங்க அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா ஒரு ஷிஃப்ட் வந்துக்குது. 2010 ஒரு ஃபோர்டு ஃபிகோ வந்துக்குது. அதே மாதிரி சாண்ட்ரோ 2005 ஒன்று வந்துக்குது. அதே மாதிரி ஜென்னேஸ்வர் 2010 வண்டின்னா வண்டி தரமான வண்டி பாருங்க. நல்ல வண்டி சொல்கிறத ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஏன் சொல்லிட்டேன்னா நேற்று ஒரு கஸ்டமர் வண்டி எடுத்து போனாங்க. இது நடந்த உண்மையான ஒரு கதை. அதனால் நீங்கள் எல்லாம் கேட்டுங்க. அது தேவையானது நீங்கள் ஓணுன்றும் பயனடைஞ்சிங்க. ஒரு அப்பா ஒரு புள்ள ஒரு பொண்ணு அப்படிங்கும்போது குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 18 வருஷமாக அப்பா புள்ள பேசாதே இருந்துருக்காங்க. 18 வருஷமாக என்னான்னு கேட்டாக்கா என்னன்னாக்கா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வந்து உங்கள் வீடியோவை பார்த்துட்டு வந்து அப்பா அம்மா பற்றி பேசணும்னு சொல்லிட்டு வந்து ஒன்றா கும்பலாக வந்து அந்த பிள்ளைங்க பொண்ணுங்க பேரன் பேத்தி கார் எடுத்து போனாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். என்னென்ன பிரச்சனை ஆச்சுன்னு நான் கேட்டேன். ஒன்றும் இல்லைப்பா, என் பிள்ளை எனக்கு தெரியும், என் பிள்ளை பற்றி நல்லா தெரியும்பா, தங்கமானதான்பா, கேப்பார் பேச்சு சொந்தக்கார பேச்சு நான் கேட்டு இன்றைக்கி 18 வருஷமாக என் பிள்ளை கிட்ட பேசுகிறேன். என்னன்னா நடந்துன்னு கேட்டேன். அதை கேட்டதுக்கு ஒரே வாட்ச் சொன்னார். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வாக்குவாத சண்டைனாலே பேசாமல் விட்டார் அப்படி சொல்லிட்டு ஓன்னு அழுத்துட்டு போயிட்டார். அவர் சொல்லிவிட்டு என்னதான் நடந்துச்சுன்னு சொன்னாக்கா ஒன்றும் இல்லைண்ணா, நாங்கள் எல்லாம் நல்லா ஒன்றா தான் ஒற்றுமையாக தான் இருந்தோம். அதாவது ஒரு கஷ்டம்னு வரும்போது பார்த்தினா வீட்டில் ஒரு சண்டைன்னு வரும்போது 3வது மனுஷனாவது யாரும் உள்ளே சேர்க்காதீங்க. இதை தயவுசெய்து வீடியோவில் சொல்லுண்ணா அப்படின்னு சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னார். 3வது மனுஷன் சேர்த்தினாக்கா குட்டி சோறு ஆகிடும். ஆனால் ஒரு வீட்டில் ஒரு பெரியவர் இருக்கும்போது பார்த்தினாக்கா அந்த வீட்டுக்கு இருக்கிற பிரச்சனையை அவங்க வீட்டுக்கு இருக்கிற பெரியவரே தீர்க்க முடியல. 3வது மனுஷன் வந்து தீர்க்க போகிறாங்க. செம்ம கருத்து அவர் சொன்ன வார்த்தை. சத்தியமாக தீர்க்க முடியாது. இதில் பார்த்தினாக்கா அந்த குடும்பத்தை பிரித்து 18 வருஷமாக தனியாக வாழ்ந்துக்கிறாரு. அந்த அண்ணனும் அந்த அப்பாவும் தனியாக வாழ்ந்துக்கிறாங்க. இதில் பார்த்தினா அந்த சொந்தக்காரில் பெருசாத்துட்டா பேரானந்த சந்தோஷமாக இருக்கிறான். அப்படியே உடம்புலாம் சிலுத்து போகுது. கட்சியில் பார்த்தாக்கா அது குடும்பமே ஒரு ஓரமாக கிடைக்குது. அவன் 18 வருஷம் கழிச்சு போன வாரத்தில் வந்து பார்க்குறாரான். அந்த போன வாரத்துலாம் தெரிஞ்சுதான் எப்பா என் குடும்பம் பிரிஞ்சிச்சிடாப்பா, அதேமாரி அவன் குடும்பம் பிரிஞ்சிச்சிடாப்பா. இன்னும் ஒரு எண்ணம் பார்த்தியா? அப்படியே சொல்ல இவர் காதால் கேட்டுக்கிறாரு. இன்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்லிட்டல, என் பிள்ளை பற்றி எனக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்து அவருக்கு 9 வயசு 10 வயசு 12 வயசு 15 வயசுக்கு உள்ளக்கறி ஜெட்டி கூட அவர் தான் வாங்கி கொடுத்துட்டாரான். பிள்ளைக்கு போட்டுக்கிற ஜெட்டி கூட அப்பா வாங்கி கொடுத்தாரான். அந்தமாரி இருந்துருக்காங்க. ஒரு மிலிட்ரி ஆர்மிக்கார். எங்கடா புள்ள வந்து வாக்கிங் போக சொல்ல கரெக்டாக இதுவாக முடியும் சொல்லிட்டு செலெக்ஷன் ஆக முடியாது சொல்லிட்டு புள்ள வந்து வயலில் ஓடுவாரான், இதில் ரோட்டில் ஓடுவாரான். எங்கடா பாம்புக்கு தேர்கள் கடிச்சுன்னு சொல்லிட்டு 2 வீலரில் உக்காந்துன்னு பைக்கிலே நேராக போவாரான். வெளிச்சம் தெரிஞ்சுன்னு புள்ள ஓடுறானு சொல்லிட்டு. அப்படிலாம் என் பிள்ளைய கஷ்டப்பட்ட என் பிள்ளையோடைய அருமை பேர் தெரியும் இன்றைக்கி தெரிஞ்சிச்சு. ஆனால் சொந்தக்காரன் எவனையும் நம்பாதீங்க. தயவுசெய்து சொல்லணும்னா யாரையும் நம்பாதீங்கண்ணா. முதல்ல மனுஷால நம்பாதண்ணா. நம்மளை கவுக்குத்து ஏறானா அவங்க தான் அப்படி சொல்லிட்டு போனார். நான் சொன்ன தப்பாக ரைட்டாக இருந்தாக்கா எல்லாருக்கும் நடந்ததுதான் அந்த கம்மாவில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சார்ண்ணா எனக்கு கூட நடந்துக்கு சார்ண்ணான்னு சொல்லிட்டு. அதனால் உன் குடும்பம் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய யாரையும் நம்பாதீங்க. இதில் ஒரு கூத்துனா தெரியுமா, அவங்க சொந்தக்காரர்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் வசதினாலும் இவங்க கொஞ்சம் ஏழ்மையானலாம். ஆனால் அவனோட டாப் லெவலில் எவன் எதிர்க்க நான் வாழ்ந்து காட்டணும்னு ஆசைப்பட்டனோ அவன் எதிர்க்கே தோல்வி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அந்த அப்பா அழுகிறார் ஓனு. அதனால் எப்போயும் நான் சொல்கிறேன் பாருங்கள், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கூட்டில் வந்து நம்ம ஒரு ஒற்றுமையாக ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒரு 10 பேரோ 12 பேரோ 5 பேரோ 8 பேரோ 3 பேரோ 4 பேர் இருந்தால் அந்த குடும்பத்தில் உக்காஞ்சி பிரச்சனை இல்லை. 3வது மச்சனை உள்ளே சேர்த்தினாக்கா நடுத்தரு நாசமாக தான் போனோம், கெடுத்து விட்டு போயிடுவானுங்க. அதனால் உஷாராக இருந்துங்க. நான் சொன்ன தப்பாக ரைட்டாக இருந்தாக்கா அம்மாவில் சொல்லுங்க, நான் சொன்ன ரைட்டான்னு சொல்லிட்டு பாருங்கள். அருமையான வண்டி சொல்கிறேன் பாருங்கள். நல்லா இருப்போம் சார், எண்ணம் போல் வாழ்க்கை. அழகான வண்டி பாருங்கள். 2016-17 ஷிஃப்ட்டு வீடியோவில் ஜெட்டிஐ ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோ சென்ட்லாக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு செம்ம குவாலிட்டியாக வண்டி. கஸ்டமர் பார்த்தினாக்கா 6 ரூபா சொல்லி 5-6 ரூபா சொல்லியிருக்காரு. ஆனால் அவ்வளோ போகாதுன்னா ஒரு 5 ரூபாக்குள்ளே பேசி வாங்கி தரேன். எவ்வளோ முடியுமோ வாங்கி தரேன். பணத்துக்கெல்லாம் யாருமே சார் 12 வச்சு நீங்கள் 5,000 ரூபா சொல்கிறேன் சார், 13 வச்சு நான் 6,000 ரூபா சொல்கிறேன், 14 வச்சுக்கின்னு 5,000 சொல்கிறேன், நான் 16 தரேன். அருமையான வீடியோயும் உள்ள இன்ட்லி காட்டுற பாருங்க. ஏசி சூப்பராக வண்டி பாருங்க. இந்த பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் எல்லாமே இருக்குது. வண்டி செம்மையாக இருக்குது வண்டி.
நல்ல குவாலிட்டியான வண்டி சார். ஷிஃப்ட்டு டீசல் வண்டி. லிட்டருக்கு பார்த்தினாக்கா 20-22 வரும் மைலேஜ். இது பாருங்கள். நல்ல வண்டி, மிஸ் பண்ணுறாதீங்க. அருமையான வண்டி. வேணுன்ற எடுத்து போங்க. சொல்கிறேன் வீடியோவில் பாருங்கள். நல்ல வண்டி. இன்னும் 2 வண்டி போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். அதில் ஒரு முக்கியமான விஷயமும் சொல்கிறேன் பாருங்கள் சார். நம்ம வண்டி வியாபாரம் பற்றி சொல்கிறத விட சில விஷயங்களை பார்த்தோன்னா மக்கள் புரிஞ்சு வாழ்ந்துக்கிறாங்க. என் வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க. கூடிய விரைவில், அதிவிரைவில், சீக்கிரமாக, அதாவது திருச்செந்தூர் முருகன் பார்ட் 1 இருக்கும்போது பார்ட் 2 சீக்கிரம் உன்ன இடத்துல பண்ண போகிறேன் நான். வேணுன்ற அங்கே பாருங்கள். அதனால் இங்கே ஒன்று அங்கே ஒன்று வைக்கலான்னுக்கிறேன். அதாவது பார்ட் 1 இது. பார்ட் 2 தனியாக ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். பாருங்கள். வேணுன்றவங்க அங்கே எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருப்போம் சார். எண்ணம் போல் வாழ்க்கை. உங்கள் எண்ணம் போல் அடுத்த ஸ்டெப் போயினே இருக்க போகிறேன் சார். என்ன தெரியுமா சார், தான் கெட்டால் கூட மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறாள் சார். நான் உண்மையிலே நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கும், நோய் நொடி இல்லாமல் சண்டை சச்சுலாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சார் நான். அதனால் கண்டிப்பாக வாங்க, நிறைய வண்டி தரேன், விட்றாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நம்மளது இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன். யார் கேட்டால் சொல்லுவாங்க. இது பாருங்கள், நம்ம வேலூர்னு வந்தீங்கன்னாக்கா இந்த விபி மகால் கல்யாண மண்டபம் தெரிஞ்சு பாருங்கள். இதான் விபி மகால் கல்யாண மண்டபம். அப்படியே பிரிட்ஜூல் வாங்கி அப்படியே நடந்தே வரலாம். அப்படியே நடந்து அப்படியே திருப்பி பாட்டு பாரு. அப்படியே இந்த பாரு சப்வே லைனில் நடந்தே வந்தீங்கன்னா நேராக வந்தீங்கன்னாக்கா அது பக்கத்தில் ரைட் சைடில் குளோபல் ஸ்கூல் ஆப்போசிட். ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை. தொடர்ந்து இன்னும் 2 வண்டி வீடியோ போடுறேன் பாருங்கள். நன்றி, வணக்கம். ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, ஏர் பேக்லாம் இருக்குது பாருங்கள். வண்டி அச்சுமா நச்சுருக்கு வண்டி. இது பாருங்கள், சீட் கவர்லாம் சூப்பராக பாருங்கள். அதே பாருங்கள், வெறும் 56,000 கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது வண்டி பாருங்கள். ஏசி, பவர் விண்டோ, அதே மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது வண்டியில். முதல்ல இன்ஜின் காட்டுற மாதிரி இந்த கவுல் பாண்டெல்லாம் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி பாருங்கள். பாருங்கள் டீசல் இன்ஜின் அருமையாக பாருங்கள். அதே மாதிரி ஏபிஎஸ் பிரேக்கு. இந்த ஸ்டிக்கில் புகை அடிக்கிட்டு ஆயில் அடிக்கிட்டு எதுவும் வராது. நல்லா பாருங்கள். லிட்டருக்கு 20 வரும் சார் மைலேஜ். அருமையான வண்டி. பேட்டரி கிட்ட நல்லா இருக்கும். கூலண்ட் ஆயில் எல்லாம் மொத்தம் பண்ணிக்கிறாங்க. TN 25 நம்பர் பாருங்கள். மூடி விட்டு வெறும் 56,000 ஓடிக்குது பாருங்கள். 56,000 66,000 சரி தெரில. நல்ல வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து ஃபிகோ போடுறோம் பாருங்கள். நறுக்குன்னு செமையான வண்டி பாருங்கள். ஃபோர்டு ஃபிகோவில் 12, 13 லிஸ்ட்டு. ஓனர் பார்த்தோன்னா 2 ஓனரு. நம்ம தரப்படுற ரேட்டு பார்த்தோன்னா 2,50,000 கேட்குறங்க. 2,50 கிடையாது, 2,35 கிடையாது, 2,15 கிடையாது, 2 ரூபாயும் கிடையாது. 2 ரூபா உள்ள ஒச்ச வாங்கி தரேன். வாங்க, பணத்தை கண்ணில் காட்டுங்க, 2 ஒச்ச வாங்கி தரேன். அடுத்து பாருங்கள், வோல்க்ஸ்வேகன் விண்டோ. செமையான வண்டி சார். வண்டி சரியான வண்டி சார். 2016, 17 2 ஓனரு. இன்சூரன்ஸு, எஃப்சி எல்லாம் கலந்து வண்டி சார். கஸ்டமர் பார்த்தோன்னா 5,50 கேட்குறாங்க. ஒரு 5 ரூபா, 4,95, 4,75,000 கிட்ட வாங்க. 4,75 ஒச்சு வாங்கி தரேன். 16, 17 செமையான வண்டி, அருமையாக இருக்கா. உள்ள இன்ட்ரி காட்ட மாதிரி வாங்க. இது பாருங்கள், வண்டி செம்மையாக வண்டி, தெளிவான பாடி சார். வண்டி டீசல் வண்டி. லிட்டருக்கு 20 வரும் மைலேஜ். நல்லாயிருக்கும். புது டயர் பாருங்கள். டயர்லாம் அருமையாக இருக்கும். 2 பார்த்தினாக்கா சீட் கவரு, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ. வெறும் 87,000 தான் வண்டி ஓடிக்குது பாருங்கள். 86. அடுத்து பாருங்கள், வோல்க்ஸ்வேகன் TD டீசல் வண்டி. இதுவும் டீசல் வண்டி தான். 16, 17 இதில் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே இருக்குது. மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்துடும்.
நல்ல தெளிவான வண்டி சார். இப்போ கொடுக்குற வண்டிலாம் இந்த பெயிண்ட் அடிச்சுக்குது மாவு பூசண வண்டிலாம் கிடையாது. இது பாருங்கள், இதில் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சென்ட்ரு லாக் எல்லாமே இருக்குது வண்டியில். அதே மாதிரி அலாய் வீல் வந்துடும். நல்ல குவாலிட்டியாக போய் வண்டி, செம்ம குவாலிட்டியாக சார் வண்டி. விட்டுறாதீங்க, சூப்பராக போகிற வண்டி. அடுத்து ஒரு சாண்ட்ரோ ஒன்று காட்டுறேன். இந்த பாருங்கள், சாண்ட்ரோ வந்து பாலிஷ் போட்டுக்கிறார் பாரு, பார்த்தீங்களா? செம்மையாக சார் ரவி பாலிஷ் போடுறாங்க. வண்டி அவ்வளோ அருமையாக வண்டி. இந்த பாருங்கள், இப்போ வந்து இது வந்து போடாதது 16 17 ரிஜிஸ்ட்ரு. ஓனர் பார்த்தினாக்கா 2 ஓனரு. இந்த பாருங்கள், இப்போ பாலிஷ் போட்டுக்கிறாரு. இந்த பாருங்கள், இந்த பாருங்கள் சூப்பராக செம்ம கண்ணாடி முகம் தெரியும். அதுமாரி இது வந்து போடாதது. அது போடாதில்ல பைது, அது போடாதில்ல. இது அது போடல, இன்னும் டேஷ் போடல, இன்னும் போடல, பேனட்லாம் போடல. பாருங்கள் கண்ணாடிலாம் போட்டுக்கிற பிரச்சனை நறுக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் இன்னும் இந்த பக்கம் போடல, அந்த பக்கம் போட்டுக்கிறாங்க. இன்னும் போட்டோன்னா பழப்பழப்பழப்பலான்ட்டு வண்டி. ஆனால் 16 17 ரிஜிஸ்ட்ரு. இது பாருங்கள், ஏசி பவர் 4 பவர் உண்டு. வெறும் 73,000 தான் வண்டி ஓடி பாருங்கள். இப்போ வந்து இந்த சைடில் ஒன்றும் போட்டுங்கிறாரு. இதுக்கு அடுத்து வந்து இங்கே வந்து இந்த சைடு போட்டது தெரியுங்களா? இது பாருங்கள் போட்டது பாருங்கள், பழம் பாருங்கள். பாலிஷ் ரபிங் பாலிஷு எல்லாம் போட்டால் தான் சார் ஒரு 2000 ரூபாய் 1500 சார் ஒரு ரபிங் பாலிஷு. நான் இங்கே போட்டு கொடுத்துறது தான் பை சார். அவர் பாலிஷ் மன்னன் அவர். அருமையான வண்டி, நிறைய வண்டிக்குது. நாளைக்கு வந்து பார்த்தினாக்கா வெள்ளிக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக இருப்பேன். சனிக்கிழமை மதியம் வரையும் இருப்பேன். சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே திருநள்ளாறு கோயிலுக்கு போகிறேன். சனி ஞாயிறு வரமாட்டேன் நான். வேணுன்ற வாங்க எடுத்துறேன். நல்லா இருப்போம் சார், என்ன போல் வாழ்க்கை. நிறைய வண்டி நல்ல குவாலிட்டியாக தரமாக தரப்போகிறேன், விலை கம்மியாக தரப்போகிறேன். கூடிய சீக்கிரத்தில் புது பிரான்ச் ஒன்று, 2வது பிரான்ச் ஒன்று ஓப்பன் ஆக போகுது. வாங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். நம்ம எண்ணங்கள் தான் சார் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, தான தர்மம் பண்ணுங்கள். அப்பா அம்மா நல்லா பார்த்துங்க. யாருக்காக அப்பாவை விட்டு கொடுத்துடாதீங்க, யாருக்காக பிள்ளைய விட்டு கொடுத்துடாதீங்க யாருக்கிட்டையும். அதாவது நம்மளுக்கு பிள்ளையும் சரி பொண்ணும் சரி, ரெண்டும் 2 கண்ணு தான். அந்த 2 கண்ணு நம்மள குத்திக்கூடாது. அதனால் ஒற்றுமையாக யார் பேச்சும் நம்பாதீங்க. உன் மனசுக்கு என்ன பட்டுன்னு படுதோ அதை செய்துட்டு போயினே இருக்கும். அவள் தான் நல்லா இருப்போம், விட்டுறாதீங்க. நிறைய வண்டி வந்துருக்குது. இன்னும் நாளைக்கு ஒரு ஷாப் வீடியோ போடுறேன் பாருங்கள். நாளைக்கு ஓனுன்ற வந்ததுக்கு நல்லா இருக்குது வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சனிக்கிழமை வரைக்கும் நான் மதியத்து வெறுத்தா இருப்பேன், அது மாதிரி இருக்க மாட்டேன். அப்போ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ லைவாக வரும். நம்ம வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு. நன்றி, வணக்கம்.